Hi guys, இது நம்ம சேனல் கத்துக்க நிறைய இருக்கு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா thumbnailல பார்த்த மாதிரி POP, IMAP and SMTP பத்தி பார்க்க போறோம். சோ லேட் பண்ணாம லெசன்க்குள்ள போயிரலாம். POP and IMAP இது ரெண்டுக்குமே காமனான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா ரெண்டுமே மெயிலை ரிசீவ் பண்றதுக்கான யூஸ் பண்ற புரோட்டோகால். சிம்பிளா சொல்லணும்னா வர்ற மெயிலை சர்வர்ல இருந்து கிளையண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அவ்வளவுதான். இப்போ POP3 னா என்னன்னு பார்க்கலாம். POP3 அப்படின்றதோட அப்ரிவேஷன் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 3. இது POP அப்படின்ற ப்ரோட்டோகாலோட அப்டேட்டட் வெர்ஷன். நமக்கு தெரியும் இந்த ப்ரோட்டோகால் வந்து நம்ம மெயிலை ரிசீவ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் ஆகிற ப்ரோட்டோகால் அப்படின்னு. இந்த ப்ரோட்டோகாலில் ட்ராவல் ஆகி வர மெயில் நம்ம இன்பாக்ஸில் ரிசீவ் ஆகும். அந்த இன்பாக்ஸில் ரிசீவ் ஆகிற மெயிலை மட்டும்தான் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நார்மலாகவே மெயில் எல்லாமே இன்பாக்ஸில் தானே வரும் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ மெயிலெலாம் நம்ம வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹாலிடே அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் டைட்டில்லேருந்து எனக்கு டெய்லி மெயில் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணலான்னா, ஹாலிடே அப்படின்ற சப்ஜெக்ட் டைட்டிலில் மெயில் வந்தாலே எனக்கு இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடணும் அப்படின்னு நான் செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைட்டிலில் வர மெயில்ஸ் எல்லாமே அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடும். நம்ம வந்து நார்மலாக இன்பாக்ஸில் கசகசன்னு இருக்குள்ள எல்லா மெயிலும் அதோட சேர்ந்து இந்த மெயில்ஸ் இருக்காது. நீங்களும் அந்த மாதிரி கிரியேட் பண்ணணுன்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து அப்புறமா கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணவும் அதில் அலௌட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டிராஃப்டில் அந்த மெயில் ஏதாவது இருந்தாலும் அங்கேருந்து கூட அதில் உள்ள மெயில்ஸை நம்மளால் ரிசீவ் பண்ண முடியாது. இது ஃபஸ்ட்டு. இப்போ செகண்ட் ஒன், நார்மலாக நம்ம எப்படிலாம் மெயிலை ரிசீவ் பண்ணுவோம், நெட் ஆன் பண்ணுவோம், நமக்கு மெயில் வரும். அதே தான் இங்கேயும் நம்ம நெட் ஆன் பண்ணுவோம், அந்த கனெக்ஷன் அப்படியே சர்வருக்கு போகும். சர்வர்லேருந்து நமக்கு ரிசீவ் ஆன மெயில்ஸ் எல்லாமே நம்மளோட லோக்கல் டிவைஸுக்கு வரும். அதோட அந்த கனெக்ஷன் முடிஞ்சிடும். இதில் ட்விஸ்ட் என்னென்னா, ஒன்ஸ் நம்ம மெயில் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மெயில் எல்லாமே சர்வர்லேருந்து டெலீட் ஆயிரும். உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போது நான் என்னோடய லேப்டாப்பில் நெட் ஆன் பண்ணி மெயில் எல்லாமே எனக்கு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்னோடய ஃபோனில் என்னோடய மெயிலை கான்ஃபிகர் பண்ணி நான் வந்து திரும்ப நெட் ஆன் பண்ணேன் அப்படின்னா இது வரைக்கும் வந்த மெயில்ஸ் எதுவுமே எனக்கு வராது. ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம நெட் ஆன் பண்ணி ரிசீவ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதே மெயில் ஐடியை வேறு எந்த டிவைஸில் போட்டாலும் வராது. ஸோ ஒரே ஒரு டிவைஸில் மட்டும்தான் நம்மளால் இதை யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் POP3 ப்ரோட்டோகால் வந்து ஒன் வே கம்யூனிகேஷன். இந்த ப்ரோட்டோகாலில் வர மெயில்ஸை நம்ம டவுன்லோட் மட்டும் தான் பண்ண முடியும், ரிப்ளை பண்ண முடியாது. இப்படி தான் POP ப்ரோட்டோகால் ஒர்க் ஆகுது. இப்போது POP3 ப்ரோட்டோகாலில் ரிசீவ் ஆகிற மெயில் எந்த போர்ட் வழியாக வரும் அப்படின்னா 110 அப்படின்ற போர்ட் வழியாக தான் நமக்கு ரிசீவ் ஆகும். இந்த போர்ட்டில் ட்ராவல் ஆகிற மெயில் செக்யூராக இருக்காது. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் POP3DS அப்படின்ற ப்ரோட்டோகால். இதில் செக்யூரிட்டிக்காக SSL அப்படின்ற ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட போர்ட் நம்பர் 995. ஸோ POP3னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அது என்ன போர்ட்டில் ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம IMAP பற்றி பார்க்கலாம். IMAPோட அப்ரிவேஷன் இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகாலுமே நம்மளோட மெயில்ஸை ரிசீவ் பண்ண தான் யூஸ் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, எப்பயும் போல் நம்ம நெட் ஆன் பண்ணோன்னே அந்த கனெக்ஷன் சர்வருக்கு போகும். சர்வர்லேருந்து நமக்கு வந்த மெயில் நம்மளோட லோக்கல் டிவைஸ்க்கு ரிசீவ் ஆகும். ஸோ அதோட அந்த கனெக்ஷன் முடிஞ்சிடும். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, IMAPை நம்ம மல்டிபிள் டிவைஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம நார்மலாக ரியல் லைஃப்பில் அதான் யூஸ் பண்ணுறோம். நம்மளோட மெயில் ஐடி வந்து நம்ம ஃபோன்லேயும் இருக்கும், லேப்டாப்லேயும் இருக்கும், டேப்லெட்லேயும் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் நம்ம இப்போ இன்டர்நெட் ஆன் பண்ணேன்னு நம்மளுக்கு மெயில் வரும், அதே மெயில் நம்மளுடைய ஃபோன்லேயுமே இருக்கும். ஸோ இதுதான் IMAPல இருக்கிற ஒரு பெனிஃபிட். அது மட்டும் இல்லாமல் IMAP 2-way சிங்க்ரனைசேஷன். 2-way சிங்க்ரனைசேஷன் அப்படின்னா நமக்கு வந்துருக்கிற மெயிலுக்கு நம்ம ரிப்ளையும் பண்ணிக்கலாம். அந்த ரிப்ளை நம்மளுடைய சர்வரில் போய் சேவ் ஆயிரும். IMAP ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி ட்ராவல் ஆகிற மெயில்ஸ் எல்லாமே 143 அப்படின்ற போர்ட் நம்பர் வழியாக தான் நமக்கு ரிசீவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ட்டில் ட்ராவல் ஆகிற மெயில்ஸ் எதுவுமே செக்யூராக இருக்காது. இதுவுமே ஹேக்கர் ஹேக் பண்ணி பார்த்தா அந்த மெயில்ஸ் எல்லாமே அப்படியே பிளெயின் டெக்ஸ்ட்டாக தெரியும். ஸோ அதை மாத்திரக்காக கொண்டு வந்தது தான் IMAP-DS அப்படின்ற ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகாலில் செக்யூரிட்டிக்காக SSL அப்படின்ற செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட போர்ட் நம்பர் 993. 993 அப்படின்ற போர்ட்டில் ட்ராவல் ஆகிற மெயில் எல்லாமே நமக்கு செக்யூராக ரிசீவ் ஆகும். ஃபைனலாக SMTP. SMTPயோட அப்ரிவேஷன் சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். SMTP பற்றி சொல்லணும்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு மெயில் எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்றது தான். இப்போது ஒரு மெயில் எப்படி சென்ட் ஆகணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது SMTP. இப்போது SMTP எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி ஒரு மெயில் எடுத்துக்கிறேன். 2ல் நம்மளோட சேனலோட மெயில் ஐடி போட்டுக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் ஹாய்ன்னு போட்டுக்கிறேன். இப்போது இந்த மெயிலை நான் சென்ட் கொடுக்குறேன். சென்ட் கொடுத்தோன்னே
அந்த மெயில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய டிவைஸ்லேருந்து எஸ்எம்டிபி அப்படின்ற சர்வருக்கு போகும். அங்கே தான் எல்லா மெயிலுமே ஸ்டோர் ஆகிருக்கும். அங்கேருந்து நம்மளோட கிளைண்ட்டு கூட மேப் ஆகும். நம்மளோட கிளைண்ட் அப்படின்றது இங்கே gmail.com outlook.com அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுதான். அது கூட ஃபஸ்ட்டு மேப் ஆகும். அங்கே மேப் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ரிசீவரோட ஜிமெயில் ஐடி இருக்கிற சர்வருக்கு போகும். ரிசீவர் நெட்டை கனெக்ட் பண்ணோன்னே அந்த மெயில் ரிசீவருடைய சர்வர்லேருந்து ரிசீவருடைய டிவைஸுக்கு போகும். இப்படி தான் நம்ம சென்ட் பண்ணுற மெயில் நம்ம சென்டர்லேருந்து ஒரு ரிசீவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மெயில் எந்த போர்ட்டில் போகும் அப்படின்னா 25 அப்படின்ற போர்ட்டில் தான் நார்மலாகவே போகும். பட் இந்த போர்ட்டில் போகிற மெயில் செக்யூராக போகாது. ஏன்னா இதில் செக்யூரிட்டி அண்ட் என்கிரிப்ஷன் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. ஸோ மெயிலை செக்யூராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் SMTPS. அதோட அப்ரிவேஷன் சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர். அதில் செக்யூரிட்டிக்காக TSL அப்படி இல்லைன்னா SSL அப்படின்ற ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறாங்க. இதோட போர்ட் நம்பர் 465. ஸோ இது வரைக்குமே நம்ம சென்ட் பண்ண மெயில் எப்படி சென்ட் ஆகுது, அது எப்படி எந்த போர்ட்டில் ரிசீவ் ஆகுது ரிசீவருக்கு அப்படின்ற வரை பார்த்தோம். இப்போ ஒரு டவுட் இருக்கும், சரி ஓகே சென்ட் பண்ணுறோம் ரிசீவ் ஆகுது, இந்த மெயில் அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருச்சா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்காக தான் SMTPயில் TCP அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியிருக்காங்க. TCP அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகால். அதாவது அந்த மெயில் சென்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிவிக்கும். அது எப்படின்னா லைக் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மெயிலை சென்ட் பண்ணும்போது அது சென்டிங் அப்படின்னு வந்துருக்கும். சப்போஸ் சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சென்ட்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது நமக்கு தெரியும். சப்போஸ் சென்ட் ஆகலை அப்படின்னா இப்போ இப்படி வச்சுக்கலாம், நீங்கள் ஒரு 4 பேருக்கு மெயில் அனுப்புகிறீங்க, அந்த 4 பேரில் 3 பேருக்கு ரிசீவ் ஆகிட்டு ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் ரிசீவ் ஆகலை. அது ஒரு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். இந்த மெயில் டெலிவரிஸ் ஃபெயில் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் ஒன்று, அப்படி ஒரு மெயில் ஐடியே இருந்திருக்காது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அனுப்பின மெயில் ஐடியில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம POP3னா என்னென்னு பார்த்தோம், IMAPனா என்னென்னு பார்த்தோம், அதே மாதிரி SMTP அப்படின்னால என்னென்னு பார்த்தோம், அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, என்ன போர்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எல்லாமே பார்த்தோம். உங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் பண்ணலன்னா இப்போ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் ஒரு 2 வீடியோ இருக்கும். உங்களுக்கு இதில் எந்த வீடியோ வேணுமோ மறக்காமல் போய் பாருங்கள். பாய்.